லவ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஸ்டார்ட் ஆனது தான். அப்படியே நடந்து போனா தப்பா? அதனால நீங்க காமனா அதை பத்தி பேசக்கூடாது. நீங்க அது பேர் என்னன்னா மைக்ரோ சீட்டிங். எத்தனை பேர் லாயர்கிட்ட போய் டைவர்ஸ்க்கு நிக்கிறாங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 22 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் சார். ஆஹா. ஜென்ரலா வந்து பாய்ஸ் கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறது வந்து ஈஸியா பழகிடுவாங்க. ஓஹோ. பட் பாய்ஸ் வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட்ஷிப்பை சூஸ் பண்றான்னா அது வந்து ஈஸியா எல்லாரும் கூடயும் பழகிட மாட்டாங்க. ஒன்னு ரெண்டு பேர் கூட பழகுவாங்க. அந்த ஒன்னு ரெண்டு பேர் கூடயும் உண்மையா பழகுவாங்க. இப்போ என் கூட 22 இயர்ஸா இருக்கான்னா அவன் எனக்கு என்ன செஞ்சிருக்கானா பெருசா எதுவும் செஞ்சது இல்ல. ஆணும் பெண்ணும் காதல் இல்லாம பழகிக்கலாம். யார் அந்த ஏர்டெல் சூப்பர் சிங்கர்? அதை ஆயுள் முழுதும் கலங்கப்படாம பாத்துக்கலாம். பாட்டை கேட்டோன்னு மாப்பிளைக்கு சந்தோஷத்தை பாரு. கோவிட்ல வந்து என்னோட அம்மா வந்து இறந்துட்டாங்க. ரிலேஷன்ஸ் யாருமே வரல. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு மாமனா, மச்சானா, அண்ணனா, அப்பாவா என் கூட நின்னது என்னோட நண்பர்கள். பெரிய விஷயம். நிறைய ஆண் நண்பர்கள் இருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்வேன். எனக்கும் லவ் மேரேஜ் தான். என் ஃபேமிலி அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஒரு கிராமத்துல மூளையில ஒரு மாட்டு கொட்டா மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு பக்கத்துல நாங்க லைஃபை ஸ்டார்ட் பண்றோம். லைஃபை ஸ்டார்ட் பண்ணதுக்கு காரணம் என்னுடைய தோழர்கள் அப்படின்னு நான் சொல்வேன். சூப்பர். ஆக்சுவலா அந்த லவ் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருந்து ஸ்டார்ட் ஆனது தான். ஓ அப்படியா விஷயம். ஆண் பெண் நட்பு ஏன் வேண்டாம்னு நினைக்கிறீங்க? ஏன் எதிர்க்கிறீங்க? இது நல்லதா கெட்டதா நம்ம பார்க்கும்போதை விட சைக்காலஜிக்கலா என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, லவ் மேரேஜ்ங்கிறப்ப ப்ராப்ளம் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறப்ப வந்துட்டு எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குது. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? அப்படியே நடந்து போனா தப்பா? நெக்ஸ்ட் தோல் மேல கை போட்டா தப்பு தான். ஆனா அது தப்பு கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்ல. அது பேர் என்னன்னா மைக்ரோ சீட்டிங். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நீங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவான ஹஸ்பண்ட் வைஃப் வந்ததால அப்படி நினைக்கங்க. எத்தனை பேர் பொசசிவ்னஸ் எப்படிங்க தப்புன்னு சொல்ல முடியும்? கரெக்ட். நியாயமான பேச்சுப்பா. ஒவ்வொரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கூடயும் பொசசிவ்னஸ்ன்ற ஃபீலிங் இருக்கணுங்க. அது வந்து சந்தேகம் கிடையாது. அது தோல் மேல கை போடுறது தப்பு இல்ல. நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு மூவ் ஆவீங்களோன்றது தான் என்னோட பயம். ரொம்ப கரெக்டா சொன்னப்பா. இங்க எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்டிங் ஹஸ்பண்ட் கிடைச்சிட்டாங்க, அண்டர்ஸ்டாண்டிங் வைஃப் கிடைச்சிட்டாங்க. அப்படி இல்லன்னா இட் வில் எண்ட் இன் டிவோர்ஸ். நான் சூப்பரா இருக்கு. எனக்கு என் ஹஸ்பண்ட் கூட பிரச்சனை இருக்கு, எனக்கு என் வைஃப் கூட பிரச்சனை இருக்குன்னு எத்தனை பேர் லாயர்கிட்ட போய் டைவர்ஸ்க்கு நிக்கிறாங்க? 100 கல்யாணம் நடக்குது. 10 கல்யாணம் டைவர்ஸ் போச்சுன்னா நீங்க 90 பேரும் கல்யாணம் வேணாம்னு உட்கார்ந்துட்டு இருப்பீங்களா? கரெக்டா கட்டுட்டா. ஒரு 10 பேர் டைவர்ஸ் பண்றான்னா நீங்க உங்க பிள்ளைக்கு சொல்லி கொடுப்பீங்களா இனிமேல் நீ கல்யாணமே பண்ணாத, 10 பேர் என் குடும்பத்துல டைவர்ஸ் பண்ணிட்டா நீங்க இனிமேல் கல்யாணமே பண்ணாதீங்கன்னு சொல்லுவீங்களா? இந்த 10 பேரோட கல்யாணம் வந்து மோசமான நிலைமைக்கு போற காரணம் என்னன்னா அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை. கரெக்டா? ஆமா. அதே மாதிரி ஒருத்தன் யாரு கூட பேசிட்டு போறான், கைய போட்டு போறான், என்னவோ பண்ணிட்டு போறான். அதனால நீங்க காமனா அதை பத்தி பேசக்கூடாது. நீங்க சும்மா தேவையில்லாம பேச கூடாது. சுத்தி இருக்கிறவங்க அப்ப என்ன வெறி? நன்றி நன்றி நன்றி. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. Thank you.